என் அன்பு பிள்ளையே, நீ எத்தனையோ வேண்டுதல்கள் என்னிடத்தில் வைத்திருந்தாலும் நெஞ்சுருகி என்னிடம் கேட்ட முக்கியமான ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் இன்று பலிக்கப் போகிறது. என் பிள்ளையே, இந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காகவும் அதை உன் கைகளில் பத்திரமாக தருவதற்கும் இந்த நல்ல நாளில் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு சற்று விசித்திரமான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்ததல்லவா? அப்பொழுதெல்லாம் நீ நம்பிக்கையோடு தாங்கி நின்றதற்கு பலன்தான் இது என்பதை முதலில் நீ நினைவில் கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ பிரச்சனைகள் வந்தது, எப்படியெல்லாமோ கஷ்டங்களும் நடந்தது. ஆனாலும் தன்னம்பிக்கையோடு அதையெல்லாம் கடந்து அடுத்த நாள் விடியலை தொடுகின்றாய் அல்லவா? இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்றால் மனதில் உனக்கு தெளிவான எண்ணங்கள் இருந்துவிட்டால் மட்டும் போதும். வேறு எந்த ஒரு விஷயங்களையும் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அமாவாசை நாள், அதுவும் ஆடி மாதத்தில் வந்திருக்கின்ற அமாவாசை நாளானது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்கப் போகின்றது. ஒருவருடைய வேண்டுதல் நடக்க வேண்டும் என்றால் அது எத்தனை காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அவ்வளவு எளிதாகவும் சுலபமாகவும் யாருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ கேட்ட வேண்டுதல் ஒன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக உன்னுடைய காத்திருப்புக்கு பலன் இப்பொழுதுதான் கிடைக்கப் போகின்றது. பல நாட்கள் என் பிள்ளை எதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய காத்திருப்பு இந்த தெய்வத்திடம் உன்னுடைய பொறுமையை வெளிக்காட்டு இருக்கின்றது. எத்தனை நாள் தாமதமானாலும் பரவாயில்லை என் அப்பனே, நான் இந்த விஷயத்தில் உறுதியாகத்தான் இருப்பேன். எனக்கு இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளை நீ வேண்டி நின்று கொண்டிருந்ததற்கு பலன் நிச்சயமாக இந்த அப்பன் என் மூலமாக உனக்கு இன்று கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, எவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தது என்பதனை நான் அறிவேன். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வேடிக்கை பார்த்தார்கள் என்பதையும் நான் அறிவேன். வேடிக்கை பார்க்கின்றவர்கள் இன்னமும் அந்த வேடிக்கையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் இதுநாள் வரையிலும் சாதிக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவனை வேடிக்கை பார்ப்பவன், அடுத்தவர்களை குறை பேசுபவன், இவர்கள் எந்நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் எந்த காலத்திலும் நடந்து விடாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் என் பிள்ளையே, தேவையற்ற மனிதர்களின் வதந்தி பேச்சுகளுக்கெல்லாம் ஒரு நாளும் மனம் வருந்தி நிற்காதே. இவர்களுடைய பேச்சுகளும் இவர்களுடைய செயல்களும் ஒரு நாளும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை எந்த காலத்திலும் உயர்த்தாது. அடுத்தவர்களை எந்த அளவிற்கு தாழ்த்த வேண்டுமோ, அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பிரச்சனைகளை உருவாக்க வேண்டுமோ அதில் மட்டும்தான் இவர்களுடைய கவனம் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளை நமக்கும் இதுதான் வரும் என்பது உணராமல் தான் இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வெற்றி விடியலில் என் பிள்ளையே, நல்ல எண்ணங்கள் இல்லாத யாருடைய வார்த்தைகளையும் நீ பெரிதாக கேட்டுக்கொள்ளாமல் நீ செய்வது சரி என்று உன்னுடைய மனசாட்சியிடம் மட்டும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்ய தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, முதலில் சில விஷயங்களை இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன். என் தங்கமே, அமாவாசையுடைய விடியல் என்பதனால் இன்று என் குழந்தை நிச்சயமாக திருநீர் அணிந்திருக்க வேண்டும்.
இது உன்னுடைய மனதிற்கு மிகுந்த தெம்பை கொடுக்கும். நாம் தெய்வத்தோடு தான் வெளியில் செல்கிறோம் என்ற நம்பிக்கையை உனக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கும். அதுபோல என் பிள்ளையே, மனம் நிறைய நம்பிக்கையோடு எங்கு சென்றாலும் மனதில் நீ நல்ல எண்ணத்தோடு சென்றால் போதும். நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் நான் சொன்னது போல உனக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எதற்காக உன் அப்பன் அழுத்தி அழுத்தி நல்ல எண்ணங்களோடும் நல்ல தெளிவோடும் ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறேன் என்று தெரியுமா? உனக்கு தெய்வம் ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கு தெளிவாகவும் நல்ல மனநிலையோடும் இருக்க வேண்டும். தெய்வம் கொடுக்கின்ற நேரத்தில்தான் அதை நீ பெறுவதற்கு முழுமையான நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருப்பாயானால் அதன் பிறகு அத்தனை கஷ்டங்கள் பட்டும் உனக்கு அது கிடைக்காமல் போய்விடும். கிடைத்தாலும் எந்த பலன்கள் இல்லாமலும் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஏமாற்றங்களை எல்லாம் கண்டுவிட்டாய் அல்லவா? அதையெல்லாம் கடந்து எத்தனையோ நல்ல சூழ்நிலையில் இப்பொழுது நீ இருக்கின்றாய். இவற்றையெல்லாம் நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. அவற்றையெல்லாம் முன்னோக்கி சென்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் அன்று வந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு வாழ்க்கை முழுவதும் வந்திருந்தால் நாம் என்னவாக மாறியிருப்போம்? அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காமல் வாழ்க்கையே நமக்கு மாறி இருக்கிறதால் இன்று நம்மளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் போயிருந்தால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்றிருக்கும் அல்லவா? நம்முடைய தெய்வம் நல்ல வேளையாக நமக்கு நல்லதை செய்திருக்கின்றது. தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி, என் பிள்ளையே, நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி தான் அடைந்திருக்கப் போகிறாய். உன்னுடைய மனமகிழ்ச்சியை சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கே உன் அப்பன் சொல்வது எதனால் என்பது புரிய வரும். நான் ஒரு காரணத்தோடு தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பனிற்கும் சில சுயநலமான விஷயங்கள் இருக்கின்றது. என்னுடைய சுயநலத்திற்காகத்தான் உன்னோடு நான் பேசவும் செய்கின்றேன். ஏன் தெரியுமா? இந்த அப்பனுடைய சுயநலம் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். என் பிள்ளை நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் முதலில் நீ எல்லா செயலிலும் தெளிவோடு நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலைகள் ஏதும் வந்து விட்டால் மற்றவர்கள் ஏதும் சொல்கிறார்கள் என்றோ உன்னுடைய மனநிலையை ஒரு நாளும் நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால்தான் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். நீ நல்ல நிலைக்கு வந்தால்தான் இந்த அப்பன் மிகவும் சந்தோஷப்படுவேன். என்னை விட அதிகமான சந்தோஷம் அடையப் போவது வேறு யாராகவும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, நீ காத்திருந்த விஷயங்கள் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. இப்பொழுதாவது சிரிப்பாயா அல்லது நடந்தால் பார்ப்போம் என்று ஏங்கி நிற்பாயா? என் பிள்ளையே, மனதில் சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத் தொடங்க வேண்டும். உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகை உனக்கு எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. புன்னகையோடு இருந்தால்தான் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. உன்னுடைய புன்னகை உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய புன்னகை மற்றவர்களை மீள வைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ புன்னகையோடு இருந்தால்தான் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. உன்னுடைய புன்னகை உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய புன்னகை மற்றவர்களையும் மீள வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ சோகமான முகத்தோடு இருக்கிறாய் என்றால் சற்றென்று உன்னை வீழ்த்திவிட துடிப்பார்கள். அதே நீ சந்தோஷமான முகத்தோடு இருந்து பார். கஷ்டமே இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக நடித்து பார். நிச்சயமாக இவர்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள்.
இவர்களை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை அவர்கள் அப்பொழுதுதான் புரிந்து கொள்வார்கள். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் பிள்ளையே, இன்றைய நாளை நீ புன்னகையோடு எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பனின் பொறுப்பு. நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. நீ விரும்பிய வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க வேண்டியதும் இந்த அப்பனுடைய பொறுப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என்னிடம் வைத்த அந்த வேண்டுதல் இன்று நிறைவேறி உனக்கான முழுமையான நிம்மதி இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக சேரப்போகிறது. இந்த அப்பனின் அன்பினை புரிந்து கொண்டால் உனக்கு என்றென்றுமே வெற்றிகள் மட்டும்தான் தொடர்ந்து வரும் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு நீ என்னை தொடர்ந்து வந்தால் நிச்சயமாக பலன்கள் உனக்கு கிடைத்து விடும். என் தங்கமே, இன்றைய நாளில் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும். உன்னுடைய வெற்றியினை இந்த கருப்பண்ணசாமி உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.